என் அன்பு பிள்ளையே, இன்று அப்பன் உனக்கு ஒரு அவசரமான செய்தியை மட்டுமல்லாமல் ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கிக் கொண்டிருப்பதை உன்னிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நேற்று இரவு உன் இல்லத்தில் காவல் காத்து கொண்டிருந்த போது இந்த கருப்பனுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. அதையும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமல்லவா? அந்த அதிர்ச்சி உனக்கு ஏற்பட போகின்ற ஆபத்தின் காரணமாகத்தான் வந்தது என்பதையும் அப்பன் உன்னிடத்தில் விளக்கி சொல்வதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நேற்று இரவு உன் அப்பன் உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருந்த பொழுது நான் அங்கே இன்னொருவரை கண்டேன். என் அன்பு பிள்ளையே, அவரை கண்டவுடன் யாராக இருக்கும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றியது. நாம் இங்கே காவல் நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்த பொழுதுதான் எனக்கு தெரிந்தது அது உன்னுடைய குலதெய்வம் என்று. என் அன்பு பிள்ளையே, அப்பொழுதுதான் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். உனக்கு காவலாகவும் உனக்கு துணையாகவும் நின்று கொண்டிருப்பது உன் கருப்பன் நான் மட்டுமல்ல, உன் குலதெய்வமும் தான் என்பதை தெரிந்து கொண்டேன். என் தங்கமே, அப்பொழுதுதான் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். உனக்கு காவலாகவும் துணையாகவும் நின்று கொண்டிருப்பது உன் கருப்பன் மட்டுமல்ல, உன்னுடைய குலதெய்வமும் தான் என்று. என்னுடைய பிள்ளை, எத்தனை கோடி புண்ணியங்களை செய்திருந்தால் நீ இத்தனை பலன்களை பெற்றிருப்பாய் என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். என் தங்கமே, நீ இத்தனை நாட்கள் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கியதும் இந்த கருப்பனை வணங்கியதும் உனக்கு வீண் போகவில்லை. எப்பொழுதுமே நாங்கள் இருவரும் உனக்கு துணையாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் அப்பன் இதனை சொல்லி இருக்கின்றேன். என் தங்கமே, இரவு நேரங்களில் உன்னுடைய வாசலில் காவல் காத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் மற்ற நேரங்களில் எங்கு இருக்கின்றோம் என்ற சந்தேகம் உனக்கு இருக்கும் அல்லவா? என் தங்கமே, மற்ற நேரங்களில் உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலில் நாங்கள் இருவரும் வாசம் செய்கின்றோம் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நாளை உன்னுடைய நிலைவாசலை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து நீ பூஜைகள் செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகளை உன்னுடைய நிலைவாசலுக்கும் நீ காண்பிக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உன்னுடைய குலதெய்வம் நேற்று வந்ததற்கு காரணம் என்ன என்பதை நான் அவர்களிடம் கேட்ட பொழுதுதான் அவர்கள் என்னிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் இன்று வந்ததற்கு முக்கியமான காரணம் என் குழந்தைக்கு மிக பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி கொண்டிருக்கின்றது. அவர் என்னுடைய குழந்தை என்று என்னிடம் சொல்லவில்லை. நம்முடைய குழந்தைக்கு மிக பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்றுதான் இங்கு ஓடோடி வந்தேன். நீங்கள் இங்கு நின்று கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் உங்களால் அறிந்திருக்க முடியாமல் இருந்திருந்தால் இது போன்ற ஒரு ஆபத்து வருகிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நானும் உங்களோடு சேர்ந்து அதனை தடுத்து நிறுத்தி விடலாம் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என்று என்னிடம் சொன்னார்கள். எனக்கும் சிறு பதற்றமாகவே இருந்தது. அப்படி யார் என் குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்தப் போகின்றார்கள்? இத்தகைய மனநிலையோடு யார் இருக்கின்றார்கள்? என் குழந்தை யாருக்குமே எந்த கெடுதலையுமே செய்தது கிடையாது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்படி என்னுடைய குழந்தை இப்பொழுது வேதனையை சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றது என்று உன் அப்பனுக்கு தோன்றியது. அதனால்தான் நானும் உன்னுடைய குலதெய்வமும் நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே மிகப்பெரிய செயல் ஒன்று நடக்க காத்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என் தங்கமே, உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள். அதற்காக உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சில நாட்களாகவே இதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
உன் அப்பன் நானும் இதை அறிந்தேன். ஆனால் அவர்கள் ஏதோ யதார்த்தமாகத்தான் அங்கே வருகின்றார்கள் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆனால் உன்னுடைய குலதெய்வம் உணர்ந்ததற்கு காரணம், அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எச்சரித்ததற்கு காரணம், நான் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது, அது அங்கே வந்த பொழுது, என் தங்கமே, உன் வீட்டை சுற்றி இந்த நபர்கள் இப்படி இருந்ததற்கு காரணம் ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லவா? பல நாட்களாக இவர்கள் இப்படியே இங்கேதான் இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய நோக்கம் நல்ல நோக்கமல்ல. இவர்கள் என் குழந்தையின் குடும்பத்தை எதையாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இனிமேலாவது சுதாரித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அங்கு நின்று கொண்டிருந்த பொழுதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய செயல்கள் என்னவென்று புரிந்தது. என் தங்கமே, அவர்கள் உன்னுடைய இல்லத்தை எட்டி பார்க்க நினைத்தார்கள். அப்பொழுதுதான் உன்னுடைய குலதெய்வமும் நானும் சேர்ந்து அவர்களுக்கு எச்சரிக்கை எடுத்தோம். எங்களுடைய எச்சரிக்கை என்னவாக இருந்தது தெரியுமா? இந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் எந்த தீங்கினையும் செய்ய நினைத்து விடாதீர்கள். இந்த குடும்பத்தை காவல் காக்க இந்த கருப்பனும் அவர்களுடைய குல தெய்வமும் வாசலில் எந்நாளும் காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களை தாண்டி உங்களால் எதுவும் செய்துவிட முடியாது. எந்த ஒரு தீய செயல்களையும் செய்ய நினைத்து நீ இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாது. அப்படி இனிமேல் நீங்கள் வந்து விடுவீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய அழிவு எங்கள் கையில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே என்று சொன்னதோடு, எங்கள் குழந்தைகளை நீ எதுவும் செய்ய நினைத்தாலே உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அழித்து விடுவோம். நீ என் குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பது உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு சமம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எங்களின் குழந்தைக்கு நீ ஏதாவது தீய செயல்களை செய்ய துணிந்து விடுவாய் என்றால் இந்த நாளில் நீ எங்களிடமிருந்து ஏதாவது ஒரு தண்டனையை பெற்றே தீருவாய் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி விரட்டிவிட்டோம். அவர்கள் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாமல், அப்பனே, எங்களால் இத்தனை பெரிய செயல்களை எல்லாம் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு என் இடத்தில் வசதியும் கிடையாது. எனக்கு இவர்கள் மீது உள்ள கோபத்தினால் எதையாவது செய்ய வேண்டும் என்றுதான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இவர்கள் மீது எனக்கு சில கோபதாபங்கள் இருக்கிறது. அதனை வெளிக்காட்ட தெரியாமல் தான் இப்படி வந்து சென்று கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை என்னுடைய நிழலை பார்த்து அவர்கள் பயந்து விட்டால் கூட போதுமே என்று நினைத்துதான் நான் வந்தேனே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. எனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற வருத்தம் கூட இன்னும் சில நாட்களிலேயே சரியாகிவிடும் என்று அவர்கள் கூறினார்கள். என் தங்கமே, நாங்கள் விடுத்த எச்சரிக்கை அவர் வாழ்நாள் முழுவதும் இனி ஒருபோதும் உன்னுடைய பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு தண்டனையையும் வழங்கி விடாதீர்கள். நான் அத்தனை பெரிய காரியத்தை எல்லாம் செய்ய மாட்டேன். யார் வாழ்க்கையும் கெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமலேயே சென்று விட்டார். தன்னுடைய குடும்பத்தை காக்கும்படியும் கேட்டுக்கொண்டனர். நாங்கள் அவர்களிடம் சொன்ன விஷயம், உனக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் நன்றாக இருப்பார்கள். நீ சேர்க்கின்ற பாவங்கள் எல்லாம் அவர்களையும் சேர்ந்து பாதிக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி எச்சரிக்கை விடுத்து அனுப்பிவிட்டோம். என் தங்கமே, இப்பொழுது நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தின் வெளியில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ உணராமல் இருக்கின்றாய். யார் வந்து செல்கின்றார்கள், எதற்காக வந்து செல்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் நீ இருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இரவு நேரங்களில் இது போன்ற மனித நடமாட்டங்கள் ஏதேனும் உன் இல்லத்தை சுற்றி இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு ஏற்பட்டால் அது என்னவென்று நீ உடனடியாக கவனிக்க வேண்டும். அதுவல்லாமல் யாரோ வருகிறார், யாரோ போகிறார் என்று நினைத்து இருந்துவிடக்கூடாது.
என் குழந்தையே, ஆபத்து எங்கிருந்து எந்த திசையிலிருந்து வரும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. என் தங்கமே, உன்னை காப்பதற்கு உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்றாலும் நீ எப்பொழுதும் சற்று கவனமாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை காக்க உன்னுடைய குலதெய்வமும் இந்த கருப்பனும் இருக்கும் பொழுது உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் சில மனிதர்கள் இதுபோன்று பயமுறுத்த வேண்டும் என்று நினைத்து செய்கின்ற செயல்கள் உன்னுடைய மனதிற்குள் ஏதேனும் அச்சத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது அல்லவா? அதற்காகத்தான் உன் அப்பன் உனக்கு எச்சரிக்கையாக தெரிவிக்கின்றேன். என் தங்கமே, எப்பொழுதுமே வாசலில் மஞ்சள் கலந்த நீரை தெளித்து நீ கோலம் போன்று போடும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்தியும் கால் வைக்க நடுங்குவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்கிறாளே என்று நினைக்காமல், அப்பன் சொல்கின்றதில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நீ கவனமாக எல்லா வெள்ளிக்கிழமை நாட்களிலும் செவ்வாய்க்கிழமை நாட்களிலும் தொடர்ந்து செய்து நல்ல பலன்களை உன் வாழ்க்கையில் பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் மிக விரைவாகவே நல்லதாக மாறும். உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ கடாட்சம் நிரம்பியிருக்கப் போகின்றது. எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சக்திகளும் நிரந்தரமாக குடியிருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.